ரீசெண்டா ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம்லங்க, அதுல வந்து இந்த பேபி கார்னை வச்சு ஒரு சூப்பரான ஒரு டிஃபரெண்டான ஒரு டிஷ் சாப்பிட்டு வந்தோம். ஞாபகம் இருக்கா? பேபி கார்ன் சிகார். இன்னைக்கு அதே மாதிரி அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல இந்த பேபி கார்னை வச்சு ஒரு டேஸ்டியான பேபி கார்ன் சிகார் வாங்க எப்படி பண்றதுன்னு பாத்துருவோம். உள்ள சாஃப்டா வெளியே கிறிஸ்பியா அப்படியே அந்த மைனஸ்ல டிப் பண்ணி உள்ள இருக்கிற பேபி கார்னோட சேர்த்து சாப்பிடும் போது சொர்க்கமா இருந்துச்சு. பேபி கார்னை தண்ணியில வாஷ் பண்ணிட்டு அதை ரெண்டா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்துல தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க பேபி கார்னை சேர்த்து 2 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பேபி கார்ன் மசாலாக்கு மிளகாய் தூள், இஞ்சி பேஸ்ட், தேவையான உப்பு, 1 ஸ்பூன் பீஸா சீசனிங், 1 ஸ்பூன் வினிகர், 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா கலந்து விட்டு அந்த மசாலாவோட பேபி கார்னை சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு மசாலா போட்டு வச்சிருக்க பேபி கார்னை சேர்த்து 2 பக்கமும் திருப்பி போட்டு லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. 4 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்து அதை நல்லா கட்டி இல்லாம மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட தேவையான உப்பு, இஞ்சி பேஸ்ட், சில்லி ஃபிளேக்ஸ், 2 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர், 1 ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. கையில கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணிட்டு உருளைக்கிழங்கு மசாலாவை கையில ஃபிளாட்டா வச்சுட்டு அதுக்குள்ள நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கார்னை வச்சு ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. ரோல் பண்ண எல்லாத்தையும் பிரெட் கிரம்ஸ்ல சேர்த்து நல்லா பரட்டி வச்சுக்கோங்க. மயோனஸ்க்கு 1 கப் வெஜ் மயோனஸ் எடுத்துக்கோங்க. இது கூடவே பொடியா நறுக்கின வெங்காயம், கொத்தமல்லி இலை, சில்லி ஃபிளேக்ஸ் சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ரோல்ஸை சேர்த்து 2 பக்கமும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா உள்ள சாஃப்டாவும் வெளியே கிறிஸ்பியான பேபி கார்ன் சிகார் ரெடி.